ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய பிரியமான பிள்ளையான உனக்காகவே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு போய் உன் கர்ம வினைகளெல்லாம் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் மனசை வாட்டி வதச்ச அத்தனை விஷயங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உன் மனசுல மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல பசுமையான நினைவுகள் உருவாகும்படி எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து போக வேண்டிய பயணத்துக்கு தயாராக இரு. நிச்சயமா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். இன்னும் இன்னும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு நிதானமாக செய்ய பழகு. உன்னுடைய செயல்களில் உறுதி இருக்கட்டும். விட்டு கொடுக்கும்போது கூட மனநிறைவோடு விட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் மன நிறைவும் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் என் செல்லமே. என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய கஷ்டத்தை நீக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். நீ என்னதான் வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிச்சாலும் என்னையே நம்பி நானே கதின்னு இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன். இனிமேதான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி தரப்போகிறேன். என்னையே சரணடைந்த உன் வாழ்வில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என இப்போதே நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் என் செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால தான் எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாக மாறி நான் உனக்கு மிக அருகில் நெருக்கத்தில் வந்திருக்கேன். கண்டிப்பா உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய பக்தி மிகவும் தூய்மையானதாக இருக்கு. உன் மனசு நல்லா சுத்தமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை பாதுகாத்து அரவணைச்சு உனக்கான நல்வாழ்க்கையை தர வேண்டியது இந்த சாயப்பாவின் பொறுப்பல்லவா? இதுவரைக்கும் நீ கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும், இதுவரைக்கும் நீ பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அனுபவ பாடங்களும் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரப்போகுது. நீ மகிழும்படியாகவும் நீ சந்தோஷப்படும்படியாகவும் எல்லா விஷயங்களையும் நீயே யோசிக்காத அளவுக்கு அற்புதமானதா அழகானதா ஆக்கி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஆச்சரியப்படும் வகையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். ராஜ அலங்காரத்தோடு இந்த சாயப்பா நான் வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான ராஜயோகத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். உன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் திட்டமிட்டபடி பொருளாதார உயர்வும் உண்டாகும். உன் வேலையை எல்லாம் நீ நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நான் செஞ்சு தர்றேன். உனக்கு தேவையான சக்திகளை கொடுத்த இந்த சாயப்பா எல்லா விதத்திலும் சந்தோஷம் வரும்படியும் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. எப்பவுமே உன்னை புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களோடு மட்டும் நீ பேசுனா பழகுனா போதும். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் போய் உன்னை புரிய வைக்கிறேன்னு முயற்சி செஞ்சு நீண்ட விளக்கம் கொடுத்தாலும் யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளோடும் நீ போராடிக்கிட்டே இருப்பது உனக்கு தீர்வாக இருக்காது. சில பிரச்சனைகளை அதன் போக்கிலேயே விட்டு விடுவது தானே சரியாக இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தாலே உன் சார்பில் உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் நடத்தி முடிப்பேன். நிச்சயமா நீ நினைப்பது அனைத்தும் நல்ல விதத்தில் முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் அகற்றி நேர்மறை எண்ணங்கள் உருவாகும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் சில விஷயங்கள் சரியாக நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் இருப்பது எனக்கு தெரியும். அதை நல்லபடியாக நான் நடத்தி தருவேன்ற நம்பிக்கையோட சந்தேகத்தை முதல்ல தூக்கி போடு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும்படியும் எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கும்படி உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். பழகுனவங்க உன்னை விட்டு பிரியும் போது கூட நீ வருத்தப்படலை. ஆனால் அவங்க யாருனே உன்னை தெரியாதவன் போல கண்டுக்காம போகும்போதும் உனக்கு பழக்கமே இல்லாதவர்கள் போல உன்னை அலட்சியமாய் நடத்தும் போது தானே உன் மனசு வலிக்குது, வேதனை அடையுது. வருந்தாதே.
இது அனைத்தையும் சரி செஞ்சு உன் நிலைமையை உயர்த்தி எல்லாரும் உன்னை தேடி வரும் அளவுக்கும் உனக்கு மரியாதை கொடுத்து சிறப்பிக்கும் அளவுக்கும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். ஒருபோதும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி நீ ஏழை ஆக மாட்டாய். எந்த அளவுக்கு நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறியோ, தான தர்மம் செய்கிறாயோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உயர்வுடையதாய் மாறும். இந்த சாயப்பாவும் எல்லா வகையிலும் உனக்கு உயர்வையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். யாராவது உன் வாழ்க்கையில் உனக்கு தீங்கு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு போய் நியாயம் கேட்காத. ஒருத்தவங்க தவறு செஞ்சுறாங்கன்னு தெரிஞ்சு போய் நீ நியாயம் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க பல பொய்களை சொல்லி உன்னை சமாதானப்படுத்த தான் முயற்சி செய்வார்களே தவிர தான் செஞ்சது தப்புன்னு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ எப்போதும் யாரிடமும் நியாயம் கேட்காம நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யாராவது நல்லது செய்கிறாங்க, நல்லா வாழ்கிறாங்கன்னு தெரியும் போது அவர்களை மனசார வாழ்த்த பழகு. நீ எந்த அளவுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சந்தோஷத்தோடு வாழ்த்து சொல்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா என் மூலமாக உனக்கு வாழ்த்து கிடைக்கும். நான் உன்னை வாழ்த்தும் போது உன் வாழ்க்கையே சிறப்பானதாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போ யார்கிட்ட பேசினாலும் நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கிறத விட நீ சொல்கிறத அவங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றதை கவனித்து பேசு. ஏன்னா எல்லா மனிதர்களும் நீ சொல்லும் எல்லாவற்றையும் சரியா நல்லதுக்கு தான் சொல்கிறேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நீ தான் ஒவ்வொருவரிடமும் பேசும்போது அவங்க முகம் எப்படி மாறுது, நீ சொல்கிறத அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் அலையக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் உறவுகள் நீடிக்குது. நீயும் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கவங்க தப்பு செஞ்சாலும் குற்றம் செஞ்சாலும் குறை சொன்னாலுமே கூட கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இரு. கூட இருக்கும்போது எல்லாரிடமும் அன்பு காட்டி அரவணைக்கக்கூடிய அன்பாய் பேசக்கூடிய என் செல்ல பிள்ளையாய் நீ இருக்கணுமே தவிர ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லாமல் போன பிறகு இறந்து போன பிறகு அதை நினச்சி அழுகிறது எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்காது. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே அவர்களிடம் அன்பு செலுத்தி அரவணைச்சு ஆதரவு செலுத்தி அவர்களுக்கு உரியதையும் ஆசைப்படுவதையும் தேவைப்படுவதையும் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ உன்னையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு கூட உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை நழுவ விடாதே. கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய சாயப்பா இனிமேலும் உன்னை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். நடக்க போகிறது எல்லாமே நன்மை தருவதாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. ஓம் சாய்.